அதான் ஒண்ணு இல்லன்னு தெரிஞ்சுட்டேன். வேற எதுக்கு நின்னுட்டு இருக்க? டேய், அடிக்கடி நீ ஏர் ரூட்லயே கிராஸ் ஆகிட்டு இருக்க. தொலைச்சு என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் நல்லா விட்டு வச்சிருக்க. இல்ல இன்னத்துக்கு நீ உள்ள இருப்ப. எங்க உள்ள தூக்கி வை பாப்பா. உன்னை இந்த ஸ்டேட்டை விட்டே மாத்தல. ஒன்னால இல்ல ஒப்பனாலே முடியாது. போடா, உன்னை மாத்தி காட்டுறேன். ஆமா, எதுக்கு நீ அப்பப்ப என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க? உனக்கும் ரவுடி கும்பலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? மோனே, ஏதாவது கேஸ்ல மாட்டு சட்னி ஆயிடுவேன். அதுக்கு நீங்க இருந்தா தானே மரியாதை கொடுத்து பேசி தொலைச்சிருவேன். உனக்கு இங்க என்ன சொல்லி கிளம்பு. டேய், என்ன கிளம்பு சொல்ல நீ யாரு? நான் எங்க வேணாலும் நிப்பேன். ஏன்னா நான் வேலை பாக்குறேன். உன்ன மாதிரி வெட்டியா நிக்கல. வெட்டியா நிக்கிற நீ, வேலை பாக்குற நீ எனக்கு ஆர்டர் போட்ட. தொலைச்சு டேய், நீ யார் வீட்லயே கிராஸ் ஆகிட்டு இருக்கா? நல்லதில்ல சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி மரியாதை இல்லாம பேசுன தூக்கிறேன். இருடா, உனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். மரியாதை இல்லாம பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ கிஷோருக்கு வேண்டிய நான் விட்டு வச்சிருக்க. இல்ல கிஷோரே பேர் தடுத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. தொலைச்சுறேன். குட் மார்னிங். இருக்கட்டும், ரொம்ப தேங்க்ஸ்டா. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன். என் டூட்டி தானே பார்த்தேன். இருந்தாலும் கரெக்ட் டயத்துக்கு வந்தேன். அது மட்டும் இல்ல, நீ சொன்னனால்தான் அவர் கிளம்பினாரு. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையா வரும்டா. நியூஸ் பேப்பர் டிவி வரும், கூட சேர்ந்து என் பேரும் சேர்ந்து போயிடும். அதாங்க ஒரு மிஸ்டேக் இல்லையா? தலையத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. பயத்துக்கு இல்ல, ஒரு திருப்பி பேர் வந்துட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சரி, வீட்டுக்கு வா. இல்ல வேண்டாம், கொஞ்சம் பக்கத்துல வீடு வா. அதான் வரலன்னு சொல்றானே, விட வேண்டியதானே. சரி, நான் கிளம்புறேன் சார். இல்ல நீ வந்துட்டு போனோம். இரு, ஏதாவது வம்பிழுத்து என்ன அடிக்கடி யார் ரோட்லயே கிராஸ் ஆகலான்னு சொல்லிட்டேன். டேய், இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லாம வெளியில வந்தா அதுக்கு காரணம் அவன் தான். அவன் தான் கரெக்டான இடத்துக்கு வந்தான். என்னால கூட வர முடியல. நான் மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். அதுக்கு அதான் இங்க ஒண்ணுமே இல்லையே. நம்ம ஏமாத்தா செய்யலாம். ஏடா, பத்திரிகைக்காரங்களும் வந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஆளு கூட உள்ளோடாம பண்ணது இவன் தான். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி கிளம்ப சொல்லி தொலைச்சு நீ அடிக்கடி ரொம்ப பண்ணிக்கிட்டு சொல்லிட்டேன். அவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. கிஷோர், நான் கிளம்புறேன். ஒன்றரை அம்மா தான் வர சொல்லிருக்காங்க. வா. இல்ல, முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். அந்த சீம் மீட்டிங் தானே, அதை நான் பாத்துக்கிட்டேன். நீ வா. உனக்கு சிரமம்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். டேய், இவ்வளவு சொல்றேன்டா, வீட்டுக்கு வா. அவன் தான் வரலன்னு சொல்றானே. சரி, வாரேன். வா வா வா. கட்டாயமா உள்ள ஸ்டேஷன்ல ஒரு கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் இத கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கணும். புரியுதா? புரியுது மேடம். நீ பவியமா இருக்கும்போதெல்லாம் நல்லதா இருக்குது. வாங்க மேடம். ஹாப்பி. எனக்கு அங்க என்னெல்லாம் காத்திருக்கோ யாருக்கு தெரியும். ஏமா கோர்ட்ல கொண்டு ஒப்படைச்சிருங்க. அத நான் பாத்துட்டேன் மேடம். சரி சார். குட் மார்னிங் சார். எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சு சார். அது நான் பார்க்கணும். சரி, நம்ம கிளம்பலாமா? வா பொண்ணுற. பொண்ணுற எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான். சரி, எதுக்கு பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கான்? நீயே பார்க்க வச்சிருவான்னு நினைக்கிறேன். இவன் ஒரு பிராடு கரப்பை, ஏமாத்து கரப்பை. வாய மூடிட்டு நில்லு. சரி, நம்ம போலாம். வா பொண்ணுற. சரி சார், இந்த ஃபைல் ஆதிரா, அந்த பாடிட்ட கொண்டு கொடுத்துரு. நான் கொண்டு கொடுத்தேன். என்கிட்ட கொண்டா. உன் கைக்கு எதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம். மரியாதை போயிரு. நீ கொண்டு உங்க பாடிட்ட கொடுத்துரு. ஆதிரா, போ பாடிட்ட கொண்டு கொடு. சரிங்க மாமா. அத நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். முக்கியமான ஃபைல் அந்த பொண்ணு கையில ஒப்படைச்சோம். அந்த பொண்ணே கொண்டு கொடுக்கட்டும். இவனும் பாடிட்டு தானே போறான். அப்ப ஆதிராவோ கொண்டுற. வா சார், நான் கிளம்புறேன் சார். கிளம்புங்க சார். கிளம்புங்க. பொண்ணு திரும்பவே கூடாதுன்னு வைராக்கியமா நிக்கிறானே. ஏன் அப்படி நிக்கிறான்? இவன் மனசுல எதுவுமே இல்லைன்னா இவன் திரும்பி பார்க்க வேண்டியதானே. அதான் இவன் சந்தேகப்படுறானா? டேய் தருண், நீ ஆபீஸ் கிளம்பு. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரி, கிளம்பு. தான் நான் வேணா கொடுக்க. டேய், இல்ல, நான் கொடுத்துக்கிறேன். வேண்டாம், கொண்டா. சரி, நீ போ. சரி. நேக்க ஃபைல வாங்கிட்டு போயிட்டானே. சரி, நம்ம கிளம்பலாமா? சரி, கிளம்பலாம். வா, இங்கதான் வழி. இப்படி இல்லையா? இல்ல, இப்படிதான் போக முடியும். வா. அதெல்லாம் கிளம்பிட்டியா? இல்ல மாமா, ஸ்கூலுக்கு தான். சரி, நீ ஸ்கூலுக்கு போ. சரிங்க மாமா. வா, இதான் வழி. வா. ஐயோ மாமா, மறந்துட்டேன். இன்னும் ஒரு ஃபைல் இருக்கு. அத பாட்டிட்ட கொண்டு கொடுத்துறீங்களா? சீக்கிரம் எடுத்துட்டு வா, போ. 2 மினிட்ஸ் இருங்க மாமா, எடுத்துட்டு வந்துடுறேன். 2 நிமிஷம். பரவாயில்ல. ஐயோ, முக்கியமான போன் அது. 1 நிமிஷம். பேசிட்டு நான் வெயிட் பண்றேன். ஹலோ. இல்ல நான் 1/2 hour ஆகும் நான் வரதுக்கு. ஓகே. சரி. இல்ல நீங்க அந்த பாதி அங்க வந்துருங்க. இல்ல ரொம்ப அர்ஜென்ட்லாம் இல்ல. மாமா, கிஷோர் மாமா. இல்ல ரொம்ப அர்ஜென்ட்லாம் இல்ல. இல்ல நீங்க மெதுவாவே போங்க. ஆனா அந்த ஃபைல மட்டும் வாங்காம வந்துடாதீங்க. அது டேபிளுக்கு வந்து ஆகணும். இல்ல நான் 1/2 hour இல்ல 1 hour ஆகும். சரி. மாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். பொன்துரை சார். இல்ல, நீங்க அந்த ஃபைல மட்டும் டேபிளுக்கு கொண்டு வாங்க. வேற எதுவும் பேசாதீங்க. ஐயோ, பொன்துரை சார். கொஞ்சம் பாருங்களேன்.
எதுக்கு? என்ன பார்த்தா அந்த மேடமை வேலைட்டு தூக்கிறேன்னு சொல்லிருக்கீங்களோ? ஐயோ, அந்த மேடம் எதை வேணாலும் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போட்டு கொடுப்பாங்களா, அவ போட்டு வாங்குவாளான்னு தெரியல. ஐயோ, கிஷோர் வேற நிக்கிறானே. நம்ம கொஞ்சம் தள்ளியே நிப்போம். அந்த மேடம் சொன்னது உண்மைதான். தள்ளி போனா எனக்கு வர தெரியாது. நான் உங்க கண்ணில் பட்டா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க என்னன்னா எனக்கு ஒரு டீட்டெயிலும் தரவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த பக்கத்து ஸ்டேஷன் இல்ல, அங்க போகணும். ஆனா உங்க ஸ்டேஷனோட அது ரொம்ப ரஃபா இருக்கு, உள்ளே விட மாட்டேங்காங்க. அதனால ஒரே ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் மட்டும் நீங்க கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். சரி, ஸ்டேஷன்ல வாங்கிக்க. அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களா? மாற மாட்டேன். சரி, ஓகே. மாமா, ஃபைல பிடிங்க, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. கொண்டுற அந்த ஃபைல் கொஞ்சம் வாங்கி வை. இல்ல இல்ல இல்ல, அது இந்த கேஸ முடிக்க வழிய பாருங்க. இந்தாங்க ஃபைல். இந்தாங்க. இப்ப நான் ஒன்னும் உங்களை பார்க்கல, நீங்க தான் என்ன பாத்தீங்க. அப்ப நீங்க தான் வேலையை விட்டு போடும். இல்ல, எப்பவுமே தான் இப்படி இருப்பியா? இல்ல எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? இல்ல இல்ல, ஸ்கூலுக்கு தான் சேலை, வீட்ல எல்லாம் ஃப்ராக் தான் போடுவேன். ஏன் தெரியாம உங்ககிட்ட கட்டேன்னு விட்டு. நான் ஒண்ணும் போய் சொல்லல, நிஜமாவே தான். ஸ்கூலுக்கு மட்டும் சேலை கட்டுவேன், வீட்ல எல்லாம் ஃப்ராக் தான். ஐயோ, கிஷோர் வேற நிக்கிறானே, மானத்தை வாங்கிடுவா போலுக்க. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, விட்டு. நீங்க தானே கேட்டீங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பியான்னு. அதான் சொன்னேன், வீட்ல ஃப்ராக், ஸ்கூலுக்கு சேலைன்னு. ஐயோ, கிஷோர் நிக்கிறான், என்ன மாட்டி விடாம போக மாட்டான்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. கேட்டீங்களே, சாரி. பரவாயில்ல, இதுல என்ன இருக்குது? அதுக்காக ரெக்கமெண்ட் லெட்டர் தராம இருந்துறாதீங்க. இப்பதான் அந்த மேடம் போறாங்க, நீ பின்னாடியே போனா வாங்கிடலாம். என்ன விட்டு நான் போன போட்டு சொல்றேன், இப்ப வாங்கிக்க போ, சீக்கிரம் போ. இல்ல, மீனா தந்தப்ப நான் போவேன். இல்ல, இப்பவே நீ போய. இல்ல, நான் சாயங்காலமே வாங்கிக்கிட்டேன். நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டேன். அப்படியா? அதுக்காக ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுக்காம போயிடாதீங்க. என்ன, நான் கரெக்டா 4:30க்கு வருவேன். நீங்க 4:30க்கு எங்க இருப்பீங்க? தூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவேன். அத்தி, அந்த அப்பாவை நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணலையா? அந்த வீட்டுக்கு இல்லாம குவார்டர்ஸ்க்கு போயிடுவேன், போதுமா? ஓ, குவார்டர்ஸ்லயா? எந்த குவார்டர்ஸ்? ஏன் ஸ்டேஷன் இல்லைன்னா குவார்டர்ஸ்க்கு வர்றதுக்கா? அதுக்கு தான் கேட்டேன், எந்த குவார்டர்ஸ்ல நீங்க இருக்கீங்க? நான் குவார்டர்ஸ்ல இல்ல, போதுமா? இப்பதானே சொன்னீங்க குவார்டர்ஸ்ல இருக்கேன்னு. நான் இன்னைக்கு வசமா மாட்ட போறேன். கிஷோர் மட்டும் கேட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான். எங்க போனாரு? இங்க வந்துட்டீங்களா? சொல்லுங்களேன், எந்த குவார்டர்ஸ்ல இருப்பீங்க? என்கிட்ட உத வாங்க போறேன். உத வாங்க போறேன்னா நான் என்ன கேட்டேன்? எந்த குவார்டர்ஸ்ல இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். ரெக்கமெண்ட் லெட்டர் தந்துருவீங்கல்ல? இப்படியே என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா தரமாட்டேன், பாத்துக்க. அந்த தள்ளி போய் நில்லு. என்ன கோபப்படுறாரு? சரி சரி, கோபப்படாதீங்க. ரெக்கமெண்ட் லெட்டர் தராம போயிட மாட்டீங்கல்ல? கோத்த கலப்பாத, போயிரு. அத்தே, அப்படின்னா என்ன கேட்டுட்டு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறாரு? அத்தே, ரெக்கமெண்ட் லெட்டர் தரலனா அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியாதே. ஐயோ, கிஷோர் மாமா போயிட்டாங்களே. மாமா, என்ன கோபப்படுறாரு? சார், தொலைஞ்சு வந்துடுச்சு. என்ன? இல்ல மாமா, போயிட்டாங்க. ஃபைல கொடுக்கணும், ஸ்கூலுக்கு நேரேட்டு. என்னங்க, கொடுத்துருங்க. கொடு. என்னங்க? எந்த ஸ்டேஷன்ல உன்னை போட்டேன்? எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு. வா. ஆத்தி, இனிமேல் இவர் கண்ணிலே பற்ற கூடாதுப்பா. சார், நீ என்கிட்ட உத வாங்காம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அடிக்க கூடாதுன்னு பாக்குற, அடி வாங்கிட்டு போயிடாத. சரி, கோவப்படாதீங்க. ரெக்கமெண்ட் லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க, அப்புறம் உங்க கண்ணிலே பட மாட்டேன். பாய். பாய் சொன்ன. பாய் சொன்னா திருப்பி நம்மளும் பாய் சொல்லணும். ஓடிரு, ஓடிரு. உன்னழகை பார்த்து வாழ்ந்தால் அமுதம் தேவையில்லை. உன்னை தேடும் போது இதயம் இங்கு சுகமாக தொலைந்ததே. யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? ஒன்றுரா கிஷோர், என்ன தனியா என்ன செஞ்சுட்டு இருக்க? இல்ல இல்ல, சும்மா நிக்க பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். ஓ, பாட்டை ரசிச்சியா? சரி வா. பாட்டை தான் ரசிச்சா. சரி, வீட்டுக்கு போலாம் வா.
உன்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. இல்லங்க, அத சாதாரணமா நினைச்சிட்டேன். நீ சாதாரண விட்ட, இப்ப அவளுக்கு தானே பிரச்சனை. அவ தான் அங்கங்க ஓடிட்டு அலைதா. எனக்கு அந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லையே. ஆமா, உனக்கு பேசி பழக்கம் இல்ல, ஆனா அவதான் அதெல்லாம் செய்யணும். ஆனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம ஒரு தேவைக்காக மத்தவங்க காலில் விழுறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அவங்க எப்படி எல்லாம் கெஞ்சிட்டு இருப்பா, யோசிச்சு பாரு. ஒரு காரியத்தை செய்ய பல முறை யோசிக்க மாட்டியா? இல்ல யார்ட்டும் கேட்க மாட்டியா? சரிங்க, நீங்க என்ன திட்டாதீங்க. திட்டுன தமிழே சொல்றேன். நீ எப்பவும் கேர்லெஸ்ஸா சில காரியங்கள் செய்த, ஆனா அது பிரச்சனையை போல சந்திக்கிறது மீனாதான். பாவம் இல்லையா? அவ என்ன செய்வா சொல்லி யோசித்து பாரு. நீ செஞ்ச தப்புக்காக அவ இன்னொருத்தங்க காலில் விழுந்து கிடப்பா, எப்படி இருக்கும்? புரியுதுங்க, சாரிங்க. என்ன தமிழ், 1000 வாட்டி படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். சரி, அவ வந்துட்டாளா என்ன? இல்ல, ஆட்டோ பிடிச்சு போய்கிட்டு இருக்கேன். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. சரி. என்ன எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல இல்ல, ஒரு 10 ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரணும். மீனாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. அதான் அப்படியே கொண்டு விட்டுட்டு வந்தீங்க, அப்படிதானே? ஒண்ணில்ல, அவ இதை உளறிட்டு இருக்கா. உளறலையா? ஏன், எதுக்கு? இல்ல, அவ ஆட்டோக்கார நின்னுட்டு இருந்திருக்கா. நீ ஒரு எட்டு கொண்டு விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அதுவா, ஸ்கூலுக்கு போக வேண்டியது அதான். போற வழியா தானே, அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாமே. ஐயோ, எனக்கு அது யோசிக்கவே இல்லையே. எது சொன்னாலும் அவ சந்தோஷப்பட்டா. பிள்ளைகளுக்கு கொடுக்கீங்க, சந்தோஷம் தான். அதே நேரத்துல இல்ல, சத்தியமா அப்படி நினைக்கல. அவ வேலை விஷயமா எங்க போறேன்னு நினைச்சிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். என்ன பேசிட்டு இருக்க முறை போறாரு? செஞ்ச தப்ப கூட உணரவே மாட்டாரு. நான் என்ன பண்ணேன்? எதுக்கு எல்லாரும் என்ன மூஞ்சி தூக்கிட்டு போறாங்க? எப்படியாவது அந்த வேலை முடிஞ்சணும். சாயங்காலத்துக்குள்ள தாரேன்னு சொல்லிருக்காரு. எதுக்கு நாட்டு போன போட்டு பாப்போம். ஹலோ சார், நான் மீனா. இப்பதானே தள்ளிட்டு போனீங்க. இல்ல, சாயங்காலத்துக்குள்ள. அதுல எக்கச்சக்கம் கோலமால இருக்குற. ஆமா சார், அதான் நீங்க எல்லாம் பண்ணுவீங்களே, அத கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுத்துருங்க சார். இங்க பாருங்க, நான் அப்பவே சொன்ன காசோட இப்ப டபுள் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். சரி, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போல வாங்க. சார், நான் இப்பவே வந்துடட்டுமா சார்? இல்ல 4 மணிக்கு வாங்க, நான் இப்ப கோர்ட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியா? சரி சார். 4 மணிக்கு கரெக்டா வர சொல்லிருக்காரு. மணி 12 மணி தான் ஆகுது. வீட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது ஒரு ஆட்டோ கிட்ட கடைச்சு வர்றதுக்கு நேரம் ஆயிரும். பெசமையிலே உட்கார்ந்துட்டா என்ன? ஆமா, இது உட்காரதான் நல்லது. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. மீனா, இரு அண்ணன் வாரேன். கொஞ்சம் தண்ணிய குடி. எனக்கு தாகமா இருக்குது, உங்களுக்கு எப்படினே தெரியும்? எனக்கு தெரியல, உன் ஃப்ரெண்ட் செம்பவலிக்கு தெரிஞ்சிருக்கு. அவ கொடுத்துட்டாளா? டென்ஷனா இருக்கா, நீ போயிருக்கனே, அதான் என்ன போய் பாத்துட்டு வர சொன்னா. அதான் டூட்டிக்கு நீ போட்டுட்டு வந்தேன். இந்த கொஞ்சம் தண்ணிய குடினா. கொண்டாங்கண்ணே. அம்மா, அதுக்கு நீங்க டியூட்டிக்கு லீவ் போட்டியா? தண்ணி குடுக்கணும்ல. சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், வா. இல்லனே, அது 4 மணிக்கு கரெக்டா மறுபடியும் பத்தத்தை வாங்க வர சொல்லிருக்காரு. இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு தானே நேரம் ஆயிரும். 12 மணி தான் ஆகுது. அண்ணே, நான் வீட்டுல இருக்கேன்ல, உன்னை நான் கூட்டு போயிட்டு நானே கூட்டு வரேன், வா. ஏண்டனே, உங்களுக்கு சிரமம்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா, வெயில இருக்க கூடாது, வா வா. இருக்கட்டும்னே. வான்னு சொல்றேன்ல, வா. நான் இன்னைக்கு உன்னை கூட்டு போயிட்டு கூட்டு வரேன், வா. சரிங்கண்ணே. ஃபுல் தண்ணி குடி, வெயில உட்காந்துட்டல. சரிங்கண்ணே. ஐஸ்கிரீம் எதுவும் வேணுமாமா? இல்லனே, ஐஸ்கிரீம் நீங்க முள்ள நான் இல்ல. எந்த பிரச்சனையும் வராது. அண்ணே நான் இருக்கல, பாத்துக்கிட்டு டென்ஷன் எடுக்காத. உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். சரிங்கண்ணே. சரி, வா, சீக்கிரம் வா.